அம்மா நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல திட்டங்கள் ஏழை எளிய மக்களுக்கு பண்ணுறாங்க. பெண்ணு குழந்தைக்கு கூட அம்மா தாலி கொடுத்துருக்காங்க. 25,000 பணம் வாங்கியிருக்கோம். என்னென்னைக்கும் எல்லா ஓட்டும் எங்கள் அம்மாவுக்கு தான். நிறைய நல்லது செஞ்சுருக்காங்க. இந்த வாட்டி எலெக்ஷன்லேயும் அவங்க தான் வரணுன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக கல்விக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஸ்கீம்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நல்லா தொடரணுன்ட்டு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். அம்மா தான் அம்மா தான் அம்மா தான், வேறு யாருமே லீடர் கிடையாது. அம்மா மட்டும்தான் லீடரு. இவருக்கு நிகர் யாருமே கிடையாது. அம்மா மட்டும்தான். அம்மாவுடைய ஆட்சியில் எல்லா விதமான ஸ்கீம்ஸ், அவங்களுடைய ஃபாஸ்ட் வேகம், டக்கு டக்கு டக்குன்னு முடிக்கிற திறமை, அவங்க பகுத்தறிவு, அவங்களுடைய நாலேஜ், மக்கள் மேலே ஒரு அன்பு பாசம், அதுக்கு முதலமைச்சர் அம்மா தான். இலவசமாக அரிசி கொடுத்துருக்காங்க, மதிய உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் மலிவு விலை சாப்பிட்றதுக்கு அம்மா உணவுகள் திறந்துருக்காங்க. மாணவர்கள் படிக்கிறதுக்கு நோட்டு புக்கிலேருந்து அனைத்து வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அம்மா மனப்பூர்வமாக நாங்கள் வணங்குகிறோம், ஆதரிக்கிறோம். அம்மா அவர்கள் ஆட்சிக்கு 2011 தண்ணி பிரச்சனைக்கு நாங்கள் குடத்தை எடுத்துக்கிட்டு ரோடுக்கு போனது கிடையாது. எங்கள் வட்டத்தில் இருக்கிற மொத்த சாலைகளும் கான்கிரீட் சாலைகளாக மாறி இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகளை நாங்கள் வேறு எந்த ஆட்சியிலையுமே பார்த்ததில்லை. மக்களுக்கு என்னென்ன அடிப்படை மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அது அனைத்தையும் செஞ்சுருக்காங்க அப்படின்றது என்னோட இது. வரப்போகிற எலெக்ஷனில் அவங்க ஜெயிக்கணும், கண்டினியூவாக அவங்க சிஎம் ஆகணும்னு என்னோடய வாழ்த்துக்கள். அம்மா செய்கிற கொள்கை கோட்பாடுகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏழை மக்களாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன உதவியோ அந்தந்த உதவிகளை எடுத்தோட செய்து கொடுப்பாங்க. மக்களுக்கோசம் பாடுபடுவாங்க, தைரியமாக பாடுபடுவாங்க. அதனால் எனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அம்மா மீண்டும் மீண்டும் இந்த ஆட்சிக்கு வரணும் அப்படின்ட்டு நாங்கள் கடவுள் இடத்துல வேண்டிக்கிறோம்.